எனதுயிரே எனதுயிரே எனக்கெனவே நீ கிடைத்தாய் எனதுறவே எனது. ராகினி, என்னாச்சு ராகினி? உனக்கு என்ன ரத்தம் வந்துட்டே இருக்கு? ஆமா ராகவ், நிஷ் வந்தால. ஆமா, அவன் வீடு வரைக்கும் வந்துட்டா ராகவ். இதனால தான் உனக்கு கால் பண்ணேன். உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் கால் கட் பண்ணல. அப்ப அவன் அந்த பாட்டில தூக்கி எரிஞ்சிட்டான். இது என் கையில பட்டு ரத்தம் வந்துட்டே இருக்கு. நான் க்ளீன் பண்ணேன், ஏன் திருப்பி ரத்தம் வருதுன்னு தெரியல. நீ சரியாவே க்ளீன் பண்ணிருக்க மாட்ட. நான் க்ளீன் பண்றேன். இல்ல ராகவ், பரவாயில்ல, நானே க்ளீன் பண்ணிக்கிறேன். இதுதான் நான் பண்றேன்னு சொல்றேன்ல. ராகவ், தேங்க்ஸ் ராகவ். ராகினி, தேங்க்ஸ்லாம் எதுக்கு? இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ராகவ், என் கூட இருக்கே கொஞ்ச நேரம். நான் உன் கூட கொஞ்ச நேரம் இருக்கணும்னா நீ அழுக கூடாது. சரி, நான் அழுகல, என் கூட இரு ராகவ். சரி ராகினி. மட்டும் போதும், கண்ணில் வைத்து காத்திருப்பேன் என்னவனாலும் உன்னெதிரே நான் இருக்கும். அத்தை வாங்க, கோதாவரி அத்தை வாங்க. வாங்க கார்த்திகா அத்தை. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ராதிகா, சொல்லுங்க அண்ணி. சந்தனம் எடுத்துட்டு வந்துரு, ராகினிக்கு சந்தனம் வச்சிடலாம். சரிங்க அண்ணி. இருங்க சமந்தி, நான் போய் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம் சமந்தி, தீபிகா எடுத்துட்டு வருவா. சரிங்க சமந்தி. அண்ணா, சொல்லுடா. என்னன்னா உங்களுக்கு ஹெல்தி பண்றாங்களா? எங்களுக்கா? இல்லனா உங்களுக்கு ஹெல்தி பண்ற மாதிரி ரெடி ஆயிட்டு வரீங்க, அதான் கேட்டேன். நமக்கும் பண்ணா நல்லா இருந்திருக்கும்ல. ஆமாண்ணா, நமக்கும் இந்த மாதிரி ஹெல்தி ஃபங்க்ஷன், மெஹந்தி ஃபங்க்ஷன் இது எல்லாமே பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணியிருக்கலாம். என்ன பண்றது, அதுதானா விதி. நம்ம எதிரே பார்க்கல கல்யாணம் நடக்கும்னு. நான் நினைச்சேன் உங்களுக்கு மட்டும் கல்யாணம் நடக்கும்னு. எனக்கு கல்யாணம் நடக்கும்னு நான் எதிரே பார்க்கலண்ணா. எப்படியே கல்யாணம் ஆயிடுச்சுல, விடுங்க. தீபிகா, சொல்லுங்கக்கா. அத்தை சந்தனம் எடுத்துட்டு வர சொன்னாங்க. சரிங்கக்கா, எடுத்துட்டு போறேன். சரி தீபிகா. அண்ணா, சொல்லு அர்ஜுன். வாங்கண்ணா, நம்ம போய் மற்ற வேலையில பார்க்கலாம். ஆகவுக்கும் சந்தனம் வைக்கணும்ல. ஆமாடா, வா அதை போய் பார்க்கலாம். சரிங்கண்ணா. அத்தை, தீபிகா வாமா. இந்தாங்க அத்தை, நீங்க கேட்டீங்களாமா, நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் தீபிகா. பரவாயில்ல அத்தை. சரி அத்தை, ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கார்த்திகா அண்ணி, ராதிகா சொல்லு. அண்ணி, நீங்களே தீபிகாக்கு சந்தனம் வச்சிருங்க அண்ணி. நானா? நீ வை ராதிகா, அவ உன்னோட மருமக தானே. இல்ல நீ, நான் அதுக்காக சொல்லல. நீங்க தான் வயசுல பெரியவங்க, நீங்க வைங்க அண்ணி. நீங்க வைங்க, அதுக்கப்புறம் கோதாவரி அணி வைக்கட்டும். நான் வச்சக்கப்புறம் சமந்தி வைக்கட்டும். சரி கொடு ராதிகா. அண்ணி நீங்க வச்சு விட்டுருங்க. சரி ராதிகா, நான் வச்சு விட்டுறேன். வாங்க சமந்தி. மச்சான் வாங்க. ஆகவ், என்னடா ஒரே சந்தோஷமா போல. லைட் எப்படி பிரைட்டா எரியும் அந்த மாதிரி உன் சிரிப்பு பிரைட்டா இருக்கு. ஏன் ஆதித்யா இப்படி சொல்ற? கல்யாணம் ஆனாலே ஹாப்பி தானே. எனக்கு வேற கல்யாணம் ஆக போது, அதுதான் ஒரே ஹாப்பியா இருக்கேன். எனக்கு இப்போதான் சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ வருஷம் கழிச்சு என் பையனை சிரிப்ப முகமா பாக்குறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி நீ எனக்குமே சந்தோஷமா இருக்கணும் ராகவ். கண்டிப்பாப்பா. ராகினி இருக்கால, அது போதும் எனக்கு. மாப்பிள்ள, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. இப்படி ஒரு மாப்பிள்ள கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் ராகினி மாதிரி ஒரு வைஃப் கிடைக்க. அதுக்கு உங்களுக்கு தான் மாமா தேங்க்ஸ். பரவாயில்ல மாப்பிள்ள. ராகவ் மாமா. என்ன மாமா, எப்படி இருக்கீங்க? என்னடா உனக்கு இப்போதான் கண்ணு தெரியுதா இந்த மாமா வந்திருக்கேன்னு? இன்னைக்கு பந்தக்கால் நட்டணும்ல, அப்ப இருந்து நான் இங்க தான் இருக்கேன். என்கிட்ட ஒரு வார்த்தை பேசுனியா? நான் எவ்வளவு நாள் கழிச்சு வரேன். இல்ல மாமா, சாரி. என்ன மச்சான் நீங்க இப்படி சொல்றீங்க? ஒரு பெத்த அப்பா என்கிட்டயே பேசல. நீங்க சொன்ன மாதிரி நானும் தான் எவ்வளவு நாள் கழிச்சு வரேன். அவனுக்கு என் மேல பாசம் இருக்கா? பாசம்லாம் ஒன்னும் இல்ல மச்சான். அதனாலதான் பேசவே மாட்டேறானே. அப்பா, என்னப்பா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு உங்க மேல நிறைய பாசம் இருக்குப்பா. என்ன நீங்க பேசிட்டே இருக்கீங்க? ராகினிக்கு எப்போ சந்தனம் வச்சாச்சு, ராகாவுக்கும் சீக்கிரம் வைங்க. ஆமா, என் மாப்பிள்ள சொல்றது கரெக்ட் தான். அர்ஜுன் குடு. சரிங்க, நான் கொடுக்கறேன். ராஜமாமா, நீங்களே ராகாவுக்கு வச்சு விடுங்க. நான் வச்சா கரெக்டா இருக்காதுப்பா. என்னோட மச்சான் வைக்கட்டும். ஒரு தானே வயசுலயும் பெரியவரு. என்ன மச்சான், நான் என்ன கிளவனா? என்னை பார்த்து வயசுல பெரியவங்கன்னு சொல்லிட்டீங்களே. எப்படி இருந்தாலும் நீங்க பெரியவங்க தானே மச்சான். மச்சான் உங்க சம்மந்தி கிட்ட கொடுங்க. நான்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்களே வைங்க. நீங்களே வைங்க சம்மந்தி, நான் வைக்கல. சரிங்க சம்மந்தி, நானே வைக்கிறேன். இருங்க ஒரு நிமிஷம். மச்சான் இங்க. மாமா, அப்பாவுக்கு ஒரு வேலை, அதனால தான் அவர் வர முடியல. அப்பா நாளைக்கு தான் மாமா வருவாரு. நீங்களே வச்சிருங்க. சரிங்க மாப்பிள்ள. யாரும் ஒருத்தர் டக்குன்னு வைங்கப்பா. அண்ணா பாத்தியானா ராகவுக்கு என்ன அவசரம்னு? ஆமா அர்ஜுன், டக்குன்னு வச்சுதான் நான் போய் ராகினியை பார்க்க முடியும். டேய் ராகவு, என்னப்பா? இங்க பாரு, நீல போய் பார்க்க கூடாது. கல்யாணம் ஆகும்போது மட்டும் ராகினியை பார்த்தா போதும். இப்ப மட்டும் நீ போன அவ்வளவுதான்டா. நான் இங்கே தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். சரிப்பா, நான் போகவே இல்லை.
மச்சான் நீங்க வச்சுட்ருங்க. சரி மச்சான். நீ தண்ணி ஊத்திடலாமா? ஊத்திடு ராதிகா. என்ன சம்மந்தி ஒரு பாட்டோட இல்லையா? ஒரு பாட்டு பாடுங்க. பாடிடலாமே. ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்திடு, அதுக்கப்புறம் பாட்டு பாடலாம். சரிங்க அண்ணி. இப்ப பாட்டு பாடுங்க சம்மந்தி. பாடிடுவோம். வந்துருச்சு கால நேரம் சென்றுருச்சு ஜோடி மண்ணாயிருச்சு மேல சத்தம் கெட்டுருச்சு மேகம் கருத்துருச்சு மாறி மழை பெஞ்சிருச்சு மண்ணில் மணம் ஏறிடுச்சு மஞ்சள் நேரம் கூடிருச்சு பேட்டையும் இன்று செடியா முளைச்சிருச்சு பூவும் இல்லை காயும் இல்லை கண்ணியாச்சு இப்படி ஹெல்தி ஃபங்க்ஷன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் மெஹந்தி ஃபங்க்ஷன் பண்ணிடலாம். சரிங்க சம்மந்தி.